உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. பசங்க மசில் க்ரோத் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்து மாஸ்டர்பேஷன் பிஹேவியர் வந்து மசில் க்ரோத்தை குறைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ ஆர் மித் சார்? கண்டிப்பாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணுவீங்க. ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் இருக்காது, பாடி டயர்ட்னஸ் ஆகிடும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பாங்க பாடி பில்டிங் பண்ணுறாங்க, ஜாலியாக இருப்பாங்க, எல்லாமே இருந்துப்பாங்க. சத்தியமாக இருக்கவே மாட்டாங்க. அதை விட்டு தள்ளி இருப்பாங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தள்ளி இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வர அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த விஷயத்துக்கு எப்போவுமே அடிக்ட் ஆகாதீங்க. அது வந்து இஸ் லிட்டலாக சொல்ல போனோம்னா அது வந்து ப்ராப்பராக ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ அந்த அதர் ஹேண்ட் பாடி பில்டர்ஸாக இருக்கவங்க மசில் க்ரோத் இதெல்லாம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு ஸ்பெர்ம் ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? கண்டிப்பாக இருக்குங்க. சப்ளிமெண்ட்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் ஹெல்த் கண்டிப்பாக கவனம் இருக்கும். டயட் இல்லாமல் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது இன்ஜுரி சீக்கிரம் கொடுத்துரும். டயட்டிங் இல்லாமல் பண்ணிங்க இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒர்க் அவுட் முடிச்சோன்னா மசில் ஸ்ட்ரெயின் ஆகுது, மசில் உள்ள டேர் ஆகுது. அது டயட்டிங் ப்ராப்பராக இருந்தால் தான் அது ஹீல் ஆகும். நீ ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் ரிப்பீட்டாக புஷ் பண்ணுவோம் என்ன ஆகும்? என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸில் சார் இன்ஜுரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது? கேட்டால் ஷோல்டர் எக்ஸசைஸ். ஷோல்டர் எக்ஸசைஸ் நிறைய இன்ஜுரிஸ் வரும். லேட் எக்ஸசைஸில் கூட வர ஷோல்டர் எக்ஸசைஸ் நிறையா வரும். அப்புறம் லெக் எக்ஸசைஸ். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது வந்து ஜிம் போயிட்டுருக்க ஒருத்தர் வந்து இந்த கேள்வி கேட்க சொன்னார். இப்போ சில பேர் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது நிறைய வெயிட் எடுத்துக்கிறாங்க, கம்மி கவுண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கம்மி வெயிட் எடுத்துக்கிறாங்க, நிறைய கவுண்ட்ஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்துல எது எஃபெக்டிவான மெத்தட்? பசங்க மசில் க்ரோத் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்து மாஸ்டர்பேஷன் பிஹேவியர் வந்து மசில் க்ரோத்தை குறைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ ஆர் மித் சார்? கண்டிப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது என்ன ஆகணும்னா நமக்கு வந்து அது வந்து உடனே வந்து அது உள்ளுக்குள்ளே வந்து உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு அதிகமாக தேவைன்னா நியூட்ரிஷன்ஸ் தான் அதிகமாக தேவை. நீங்கள் அந்த பழக்கம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அதிகமான ஒரு நியூட்ரிஷன் ஃபோக்கஸ் பண்ணல, ஒரு ஃபிட்னஸ் கூட இல்லை, ஃபிட்னஸ் இருந்துமே நீ நியூட்ரிஷன் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் வந்து ஸ்ட்ரென்த்துக்கு மெயின் ரீசனே. அதை நீங்கள் அதிகமாக நம்ம உடம்பு விட்டு வெளியே போயிட்டே இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. அந்த மாதிரி டைமிங்கில் மட்டும்தான் அது வந்து அந்த மாதிரி எஜெக்ஷன்ஸ் வரணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து செல்ஃபாக நம்ம அதை மூவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அதோட ஃபிட்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் அது வெளியே எஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா ரீப்ரொடக்ஷன் உள்ள உடனே ஆகக்கூடிய தன்மை வந்து கம்மியாகும். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணுவீங்க. ஸ்ட்ரென்த் லூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் இருக்காது, பாடி டயர்ட்னஸ் ஆகிடும். பாடியை நீங்கள் டயர்டாக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் நீங்கள் வந்து இன்றைக்கி வெயிட் லிஃப்ட் பண்ண இடத்துல கொஞ்சம் ட்ராப் அவுட் ஆகும். இப்போ நல்லா ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் கொடுத்து, ஆனால் இது வந்து ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தான் பிரச்சனை. என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அதனால் இன்னொன்று பிரச்சனை என்னென்னா அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணி அதிகமாக நியூட்ரிஷன்ஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி ஹார்மோன் பீக் ஆகும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். அது ஏன் இருக்குன்னா டெஸ்டோஸ்டெரான் வேலை அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று நேச்சுரலாக நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னமோ அது வெளியே வரும். அதை நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். அதை நம்ம ஃபிட்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வருது அது அந்த தாட் ப்ராசஸ் வந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அது ஃபீல் வருதுங்கும் போது அந்த தாட் ப்ராசஸை பிரேக் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கும். அது செஞ்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ண முடியும். அதை அவாய்ட் பண்ணால் தான் இங்கே இப்போ நாங்களெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள்லாம் மாங்க் லைஃப் வாழணும். நம்ம பாடி பில்டர்ஸ் வந்து இப்போ வந்து மேரேஜே ஆகியிருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாங்க் லைஃப் ஆகும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட்லேருந்து தள்ளி தான் இருப்பாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பாங்க பாடி பில்டிங் பண்ணுறாங்க, ஜாலியாக இருப்பாங்க, எல்லாமே இருந்துப்பாங்க. சத்தியமாக இருக்கவே மாட்டாங்க. அதை விட்டு தள்ளி இருப்பாங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தள்ளி இருப்பாங்க. அதெல்லாம் என்ன சொல்ல வரப்போனா நாங்களும் சொல்லலாமல் அப்படிலாம் இல்லைப்பா, நாங்களாம் செக்ஸுவல் லைஃப்பில் இருப்போம், ரெகுலராகவே இருப்போம், மேரேஜ் பண்ணால் ஒய்ஃப் ரெகுலராக இருப்பாங்க. ஏன் முடியாது? ஏன்னா அது மெயின் திங்கே வந்து ஸ்ட்ரென்த்துக்கு மிகப்பெரிய விஷயமே அதுதான். அந்த இடத்துல நீங்கள் அதை நீ கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் மசில் க்ரோத் சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்காக வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை மட்டுமே செய்யணும் கிடையாது. உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு டைமிங் வச்சு நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் அது மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அடிக்ஷன்ஸ். அந்த விஷயத்தை அடிக்ஷன் ஆகிறவங்க கண்டிப்பாக மசில் பில்டிங் பண்ண முடியாது, ஃபிட்னஸில் எந்த விஷயமும் பண்ண முடியாது, பிரெயினும் வேலை செய்யாது ஒழுங்காக. ஸோ அதனால் என்ன சொல்ல வர அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த விஷயத்துக்கு எப்போவுமே அடிக்ட் ஆகாதீங்க.
அது வந்து லிட்டரலாக சொல்ல போனோம்னா அது வந்து ப்ராப்பராக ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஸோ அவ்வளோதான். இதை பற்றி நம்ம பெருசாக ஆராய்ச்சி பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே இது இருக்கக்கூடிய விஷயம் இவ்வளோதான். ஸோ அந்த அதர் ஹேண்ட் பாடி பில்டர்ஸாக இருக்கவங்க மசில் க்ரோத் இதெல்லாம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு ஸ்பெர்ம் ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? கண்டிப்பாக இருக்குங்க. சப்ளிமெண்ட்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் ஹெல்த் கண்டிப்பாக கவனம் இருக்கும். ஸ்பெர்ம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும்னா குட் ஃபேட் வேணும், ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் வேணும், ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட் இருக்கணும். சப்ளிமெண்ட்டை எடுத்துனா நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்டுங்கிறது என்ன தெரியுமா, அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ எப்படின்னா அந்த ப்ரொடெக்ஷன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது அதை ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது ஃபுட்டு மட்டும் தான். நீங்கள் ஃபுட்டை இம்ப்ரூவ் பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பெர்ம் ப்ரொடெக்ஷனில் வந்து அது வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த தன்மை உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்லுது ஹெல்த்னு சொல்லுவாங்க. நீ நிறைய பேருக்கு வந்து ஏன் வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகலை, ஃபெர்டிலிட்டி இஷ்யூ வருது அப்படின்னா ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது தான். அதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகும். அது ப்ரொடக்ஷன் ஆனால் தான் ஹார்மோனே வேலை செய்யும். இங்கே உங்களுக்கு நீங்கள் ஆண் இருந்தாலே அது வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். ஆனால் அங்கே ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் அது உயிர்த்தன்மை இல்லை, டெத் ஆயிடுது. அது டெத் ஆகுது காரணம் என்னன்னா அதுக்கு ஒன்றும் நியூட்ரிஷன்ஸ் இல்லை. இப்போ வயிற்றில் நீங்கள் குழந்தைய சுமந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக சாப்பிடாம வந்தால் என்னத்துக்கு அவங்க குழந்தை ஹெல்த்தியாக இருக்காது. உயிர் வந்தாலுமே ஒன்று சீக்கிரம் அபார்ட் ஆயிடும். இல்லை அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம். அது என்னத்துக்கு காரணம்? ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு, ஒன்று ஃபுட்டு. இதை பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தையே இருக்குது. அதே மாதிரி தான் அந்த உயிர் எப்படியோ அதே தான் அதுக்குள்ளேயும் உயிர் இருக்குது. அந்த உயிருக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் கொடுத்தா தான் அது ஹெல்த்தாக இருக்கும். பேசிக் சயின்ஸ் தான். நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் நீங்கள் எதுக்காக சாப்பிட அதுக்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து அது ஹெல்த்தியாக இருக்கணும்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் இல்லைனா கஷ்டம். நீங்கள் சொல்லுவாங்க பாடி பில்டர்ஸ்லாம் வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூ வரும்னு. என்கிட்ட இப்போ வரைக்கும் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே இருக்குது. என் ஹெல்த் எப்படி இருக்குன்னு வரைக்கும் இப்போ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது. எல்லாமே நான் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். என்கிட்ட வந்து யாரும் ஆர்கியூ பண்ணாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை பாருன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-15 வகையான மூலிகை சாப்பிட்றேன் அது ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இதுக்குன்னு ஃபுட் ஹேபிட் நான் சாப்பிட்றேன். எங்கள் அம்மா இன்னும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஃபுட்டு தான் மேஜர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த இன்ஜுரிஸ் சார். இன்ஜுரிஸ் வந்து ரொம்பவே காமனாக இருக்குது ஜிம் போகிறவங்களுக்குலாம். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ப்ராப்பராக பண்ணாதனால தான் இன்ஜுரிஸ் வரும், ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு இன்ஜுரிஸ் வராதுன்னு சொல்கிறோம். ஸோ என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணவே கூடாது? நான் கேட்டேன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டோட ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் இல்லாமல் அந்த ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரென்த் இல்லாமன்னா பேசிக் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட்டை போட்டு ஈகோவில் புல் பண்ணுவாங்க. அப்போது வந்து மசில் இம்பேலன்ஸ் இருக்கும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் இப்போ இழுக்கிறேன் அப்படின்னா ரைட்டுக்கு வந்து ஒரு 80% பவர் கொடுக்கணும்னா லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுப்பேன். அது மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இவங்க அந்த மசில் இம்பேலன்ஸ் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து பாடி போஸ்டர்ஸ் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாமல் ப்ராப்பர் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் அவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணாலுமே இன்ஜுரி ஆகும். ஃபஸ்ட் திங் இதுதான் பேசிக்கு. அப்புறம் வந்து மசில் டைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனாலுமே இன்ஜுரி ஆகும். டைட்னஸ் அதிகமாக இருக்குன்னா பல ரீசன் சொல்லலாம். அவங்க ஸ்ட்ரெச் பண்ணாமல் இருக்கலாம், தண்ணி நிறைய குடிக்காமல் இருக்கலாம், டயட் ஒழுங்காக எடுக்காமல் இருக்கலாம். ஸோ இதனால் கூட இன்ஜுரி ஆகலாம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஒர்க் அவுட்ஸை வந்து பிஹைண்ட் த ஹெட் தலைக்கு பின்னாடி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதை வந்து இனிஷியலாக அவங்க ட்ரை பண்ணுறது தப்பு. ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு ஃப்ரண்ட்டில் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட்டில் பண்ணக்கூடிய நம்ம கண்ணால் விஷுவலாக பார்த்து பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு அவங்க பேசிக்காக பண்ணி அதில் இருக்கக்கூடிய வந்து ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக பண்ணாமல் அந்த 1:2 அது ரேஷியோலாம் இருக்குது. அதில் ப்ராப்பராக பண்ணி நம்மளோட மசில் இம்பேலன்ஸாக ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம் உடம்புல. அதெல்லாம் ஃபஸ்ட்டு லெவல் பண்ணி ஒரு ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தலைக்கு பின்னாடி நீங்கள் போகும்போது ஃப்ரண்ட்டில் கூட கண்ணால் பார்த்துடலாம் இது முன்ன போதான்னு. அப்போ பின்னாடி போகும்போது என்ன ஆகுனா இன்டர்னலாக இந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் அதிகமாக இருக்கணும். மைண்ட் மசில் கனெக்ஷன் அதிகமாக இருக்கும்போது நீ தலைக்கு பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆக்சுவலாக தலைக்கு பின்னாடி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் பேக் புல் டவுனு, பேக் ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு சில ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இனிஷியலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் நல்லா ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா டயட் இல்லாமல் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது இன்ஜுரி சீக்கிரம் கொடுத்துரும். டயட்டிங் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒர்க் அவுட் முடிச்சோன்னே மசில் ஸ்ட்ரெயின் ஆகுது, மசில் உள்ள டேர் ஆகுது. அது டயட்டிங் ப்ராப்பராக இருந்தால் தான் ஹீல் ஆகும். நீ ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் ரிப்பீட்டாக புஷ் பண்ணுவோம் என்ன ஆகும்? இன்னும் அது டேமேஜ் ஆகும். அப்போது டயட்டில் தான் விஷயம் இருக்குது. டயட் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தா தான் அது ரெக்கவர் ஆகும், அது ஹீல் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எதையுமே வந்து இந்த நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்ஜுரிஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் இன்ஜுரி ஆயிடுச்சுனாலுமே அது திரும்ப அதேமாதிரி ஒர்க் அவுட் பண்ணி தான் நீங்கள் சரி பண்ண முடியும். திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி அதுக்குமே டயட்டு தான் சரியாகும். மாத்திரை போட்டால் சரியாகாது. மாத்திரை போட்டால் அதை ஹீல் பண்ணும். அந்த புண்ணை ஆற்றி அது திரும்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும். திரும்ப டயட் எடுத்து திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி திரும்ப அந்த ப்ராப்பர் போஸ்டர் கொண்டு வந்தால் மட்டும் தான் சரியாகும். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே மெயின் திங் இந்த ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருக்கணும், ப்ராப்பராக ஸ்ட்ரென்தனிங் இருக்கணும், ப்ராப்பர் நியூட்ரிஷன்ஸ் இருக்கணும், அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்க்கு. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சேஃபாக ட்ராவல் பண்ணணும்னா பர்ஃபெக்டாக பர்சனல் ட்ரைனிங் வச்சு கற்றுக்கிறது நல்லது. ஸோ என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸில் சார் இன்ஜுரி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது? கேட்டால் ஷோல்டர் எக்ஸசைஸ்
ஓகே, ஷோல்டர் எக்ஸசைஸில் நிறைய இன்ஜுரிஸ் வருது. லேட் எக்ஸசைஸில் கூட வர ஷோல்டர் எக்ஸசைஸ் நிறையா வரும். அப்புறம் லெக் எக்ஸசைஸ். ஏன்னா ஷோல்டர் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து மல்டி ஜாயிண்டாக இருக்கக்கூடிய விஷயம். ஒரு ஜாயிண்ட்டில் தான் நிற்கிது. அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து புஷ் பண்ணாமல் பண்ணுறது. அப்புறம் வந்து ஏன்னா ஷோல்டர் பொறுத்த வரைக்கும் போஸ்டர்ஸ் கொண்டது ரொம்ப கஷ்டம். நிறைய பேரை பாருங்கள் ஷோல்டர் வால்யூமே இருக்காது. ஏன்னா ப்ராப்பர் போஸ்டரில் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்கள் செஸ்ட் இருக்கும், பை இருக்கும், ட்ரை இருக்கும், ஷோல்டர் பிடிச்ச சின்னமாக இருக்கும். நீங்கள் எல்லாரையும் நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஷோல்டரை வந்து போஸ்டர்ஸ் கொண்டு வரது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஓவராக வெயிட்டு போட முடியாது. அதில் ஷோல்டர் எக்ஸசைஸில் மட்டும் ரொம்ப கவனமாக நல்லது. அப்புறம் ட்ரைசெப்ஸ் எக்ஸசைஸ், ட்ரைசெப்ஸு ஷோல்டர்ஸு இது அப்பர் பாடியில். லெக்கு வந்து ஏன் சொல்கிறேன்னா ப்ராப்பரான ஃபுட்டு ரேஞ்சு ப்ராப்பராக நீங்கள் வைக்கல, லெவல் வைக்கலைன்னா நீ இன்ஜுரி ஆகும். அப்புறம் ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணாமல் பண்ணுறது. அப்பர் பாடி கூட நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் லோவர் பாடி ஸ்ட்ரெச்சிங் ப்ராப்பராக பண்ணாமல் நீங்கள் டெஃபினட்டாக நீ இன்ஜுரி ஆகும், லோவர் பேக் ப்ராப்ளம் வரும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதர்வைஸ் இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற மசில்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சேஃபாக போயிடலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஒன் லாஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இது வந்து ஜிம் போயிட்டுருக்க ஒருத்தர் வந்து இந்த கேள்வி கேட்க சொன்னார். இப்போ சில பேர் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது நிறைய வெயிட் எடுத்துக்கிறாங்க, கம்மி கவுண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கம்மி வெயிட் எடுத்துக்கிறாங்க, நிறைய கவுண்ட்ஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தில் எது எஃபெக்டிவான மெத்தட்? ஹை இன்டென்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டென்ஸ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர்ட்ரோபி இந்த மாதிரி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெப்பிடேஷன் செட்ஸ் அதிகமாக இருக்கும். வெயிட்டை வந்து அவங்க மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் பில்டிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வெயிட்டை வந்து நிறையா வச்சு ரெப்பிடேஷன் நிறையா பண்ணும்போது கேலரி இன்டெக்ஸ் அதிகப்படுத்துவாங்க. அப்போ அந்த கேலரி இன்டெக்ஸை வந்து பாடி அப்சர்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரைனிங் மெத்தடில் போனால் தான் அந்த கேலரி இன்டெக்ஸை அப்சர்வ் பண்ணும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வெயிட் அதிகமாக வச்சு கம்மி ரெப்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணி போகிறது. ஸ்ட்ரென்த்துங்கிறதுனா இருக்கிற மசில் இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுக்கிற கேலரிஸை வந்து பாடி இப்போது நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ சாப்பிட்டா அவளை எடுத்துக்கும். நீங்கள் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதிகமாக தின்னா உடம்பு அப்சர்வ் பண்ணும். அப்போ இங்கே ட்ரைனிங் இன்டென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாதானே அந்த கேலரிஸை பாடி அப்சர்வ் பண்ணும். அதுக்காக உள்ளக்கூடிய விஷயம் தான் அது. அதனால் நீங்கள் வந்து மெயின் திங் இது இன்டெக் பொறுத்து தான் இருக்குது. என்ன மாதிரி கேலரிஸ் எடுத்துக்கிறீங்க, என்ன மாதிரி கோல் சூஸ் பண்ணி பொறுத்து தான் இருக்குது. அதனால் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக மசில் க்ரோத்தா இல்லை வந்து மசில் வந்து டோன் பண்ணுறீங்களா அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஒர்க் அவுட் பேட்டர்னுமே. சூப்பர் செட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பிரமிட் செட்ஸ் இருக்குது, ட்ராப் செட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து நியூட்ரிஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கேலரிஸ் செட் பண்ணி அதுமாரி கோல் கரெக்டாக வச்சு பண்ணால் மட்டும்தான் இந்த ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒர்க் அவுட்டை மட்டும் பிளைண்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஐ திங்க் நான் இருந்த எல்லாருக்கும் இருக்க மோஸ்ட் காமனான கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ டைம் எடுத்து எல்லாத்துக்கும் பொறுமையாக ஆன்சர் கொடுத்தது. தேங்க்யூ சார்.